வணக்கம் நண்பர்களே. ஒன் பீஸ் 2வது சீசனோட 7வது எபிசோடு விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. எடுத்ததும் ட்ரம் ராஜ்யத்து மக்கள் எல்லாரும் மான்ஸ்டரா மாறின மான்குட்டியை சுட்டுத்தள்ள வெறித்தனமா விரட்டிக்கிட்டு வரும்போது தான் கலவரமான டைட்டில் கார்டே போடுறாங்க. இப்போ சாஞ்சி சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது லூஃபி ஒளிஞ்சிருந்த சாப்பரை கவனிச்சு, எங்கேயாவது ஒரு மானு தொப்பியும் ட்ரௌசரும் போட்டு நீ பாத்திருக்கியா, இது மனுஷனா மான்ஸ்டரானு தெரியலையான்னு கிண்டல் பண்றான். இப்ப மட்டும் அது வாயை திறந்து பேசலனா அதை வெட்டி கரியாகிடுவேன்னு சொல்றான் சாஞ்சி. அதுக்கும் அந்த மான்குட்டி அமைதியா நின்றுகிட்டு இருக்கு. அப்போ லூஃபி அங்கிருந்த பொட்டி ஆராயும் போது உள்ள ஒரு பைரட் பிளாக் இருக்கு. அதை எடுத்து பார்க்கறதுக்குள்ள டப்பாவை சாத்திட்டு ஒழுங்கா உங்க வேலையை பாருங்க, நான் மான் இனத்தை சேர்ந்தவன் தான் கோவமா சொல்லிட்டு அங்க இருந்து போது சாப்பர். அதை கேட்டு லூஃபிக்கு சாப்பர் மேல ஒரு ஆர்வம் உண்டாகுது. அப்போ சாஞ்சி சூப்பு ரெடி பண்ணி எல்லாருக்கும் தரான். அதை குடிச்சிட்டு சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொல்றா நாமி. டாக்டரின்னு பெசாம நீ இந்த கோட்டையிலே தங்கிடுறியாப்பான்னு கேக்குறாங்க. நான் இங்க இருந்தா நாமியை யாரு பாத்துக்கிறதுன்னு சொல்றான் சாஞ்சி. அப்போ எதுக்காக பொட்டிக்குள்ள இருந்த பைரட் பிளாக தொட்டதும் நீங்க வளர்க்குற நாய்க்குட்டி கோவமா பேசிட்டு போச்சுன்னு கேக்குறான் லூஃபி. எப்பா அது மான்குட்டிப்பான்னு சொல்றான் சாஞ்சி. அதோட பேரு சாப்பர்னு சொல்றான் நாமி. அப்பதான் டாக்டரின்னு சாப்பரோட வரலாற பத்தி சொல்றாங்க. சாப்பருக்கு சொந்த பந்தம்னு யாருமே கிடையாது. அது நெஞ்சில ஆறாத வடு ஒன்று இருக்கு. அதுக்கு காரணம் டாக்டர் ஹிருலுக்குன்றவர் தான். சில வருஷங்களுக்கு முன்னாடி இரும்பு வாயன் வாப்போலு இந்த ராஜ்யத்தோட தலை சிறந்த டாக்டர்களை அவன் கூட அழைச்சிட்டு போக தேட சொன்னான். அதன்படி காவலர்கள் எல்லாரும் வெறித்தனமா தேடிக்கிட்டு இருக்கும்போது டாக்டரின் ஒரு புதருக்குள்ள பதுங்கி இருந்தாங்க. அப்போ காவலர்களுக்கு பயந்து ஹிருலுக்கும் அந்த புதருக்குள்ள வந்துடுறாரு. அவரை பார்த்து, ஏண்டா நான் டாக்டர் பயப்படுறேன், நீ மருந்த உருவாக்குறன்ற பேர்ல கண்டதையும் செஞ்சுக்கிட்டு இருக்க. இதுல போன வாரம் தான் ஒருத்தனுக்கு புது மருந்தை கொடுத்து தவளையா மாத்திட்ட. உன்னையெல்லாம் அந்த வாப்போலு கிட்ட கூட சேர்க்க மாட்டேன்டான்னு கிண்டல் பண்றாங்க. அதை கேட்டு புதுமையான கண்டுபிடிப்புகள் தான் நம்ம நாட்டுக்கும் மக்களுக்கும் நன்மை தரும். அதுல சில தோல்விகள் வரலாம். இன்னைக்கு தவளையா மாத்தினவன நாளைக்கு அரசனா மாத்திட்டு போறேன். என்னால எதையும் சாதிக்க முடியும். அதனால தேவையில்லாம வாய விடாத பழைய கிழவின்னு கிண்டல் பண்றாரு ஹிருலுக்கு. இப்படி மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் திட்டிக்கிட்டு இருக்கும்போது காவலர்கள் அங்கிருந்து போனதும் என் பக்கம் வந்துடாதன்னு கத்திட்டு டாக்டரின் தனியா போறாங்க. ஹிருலுக்கு வேற பக்கமா வரும்போது முனங்கல் சத்தம் கேக்குது. என்னடான்னு பார்த்தா தரையில பெரிய காலடி தடம் இருக்கு. அது அப்படியே சின்னதாகிட்டே போகுது. யாருடா இந்த மர்ம ஜந்துன்னு ஹிருலுக்கு தேடி பாக்குறப்போ சாப்பரு குண்டடிப்பட்டு கதறிக்கிட்டு இருக்கு. அந்த காயத்தை பார்க்கலாம்னு கிட்ட வந்தா எதிர்த்து நிக்குது. உடனே ஹிருலுக்கு சொக்கா பேண்டெல்லாம் கைட்டி போட்டு, என்கிட்ட துப்பாக்கி இல்லை பாத்தியா, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், உன் காயத்தை மட்டும் காட்டு, அதை சரி பண்றேன்னு கிட்ட வராரு. அப்போ இந்த விசித்திர மான்குட்டி மயங்கி விழுந்துருது. உடனே அதை தூக்கிட்டு போய் அவர் வீட்டில் வச்சு வைத்தியம் பார்க்கறாரு. 2 நாள் கழிச்சு சுயநினைவுக்கு திரும்பின மான்குட்டிக்கு குட் ஆஃப்டர்நூன் சொல்றாரு ஹிருலுக்கு. பதிலுக்கு அதுவும் சொன்னதும், ஏய் நீ பேசுறியா, இதை ஏன்பா என்கிட்ட இருந்து மறைச்சேன்னு கேட்கிறாரு. நான் மற்ற மனுஷங்க கூட பேச முயற்சி பண்ணதுனால தான் என்னை சுட்டாடுங்கன்னு சொல்லுது. மான்குட்டி பேசினா ஆச்சரியமா பார்த்தா பரவாயில்ல, அது ஆபத்துன்னு நினைச்சு ஏன்டா விரட்டுறீங்க, இந்த மனித இனமே கேடுகட்ட ஜென்மந்தான். சரி உன் காயம் சரியானதும் நீ உன் குடும்பத்துக்கிட்டே போயிடுன்னு சொல்றாரு ஹிருலுக்கு. என்னோட மூக்கு நீளமா இருக்கிறதுனால என் கூட்டத்தை விட்டே என்னை விரட்டிட்டாங்க, நான் ஒரு அனாதையா தான் சுத்திட்டு இருக்கேன்னு சொல்லுது. மனிதர்களோட குணம் மிருகத்துக்கும் இருக்கா? சரி ஃப்ரீயா விடு சாப்பரு, நீ எதனா விசித்திரமான பழத்தை சாப்பிட்டியான்னு கேட்கிறாரு. எனக்கு பயங்கரமா பசிச்சதுனால ஒரு கலர் பழத்தை சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் தான் என் உடம்புல இந்த மாதிரி மாற்றங்கள் நிகழ்ந்துச்சு. சரி இப்பவும் எனக்கு பசிக்குதுன்னு சொல்லுது மான்குட்டி. உடனே அவர் சாப்பிட வச்சிருந்த பிரெட்டை கொடுத்துட்டு, அந்த பழம் நிச்சயமா டெவில் ஃப்ரூட்டா தான் இருக்கும், அதனாலதான் உனக்கு இந்த சக்திகள்லாம் கிடைச்சிருக்கு சாப்பர்னு சொல்றாரு ஹிருலுக்கு. ஆமா எதுக்காக என்ன நீங்க சாப்பர்னு கூப்பிடுறீங்கன்னு கேக்குது மான்குட்டி. உன்னோட கொம்பு கோடாலி போல மரத்தையே பொழக்கிற மாதிரி இருக்கு, அதனாலதான் உனக்கு சாப்பர்னு பேர் வச்சேன். அதுவும் நீ சாதா சாப்பர் கிடையாது, டோனி டோனி சாப்பர்னு சொல்றாரு ஹிருலுக்கு. அன்னையிலிருந்து 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழ தொடங்கினாங்க. அப்போ ஒரு நாள் ஹிருலுக்கு புது மருந்தை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அது வெடிச்சு செதறும் போது என்ன கொல்ல பாக்குறீங்களான்னு கத்துறான் சாப்பரு. உன் உயிரை காப்பாத்திட்டு நானே உன்னை கொல்லணும்னு நினைப்பனா, முட்டாள்தனமா பேசாதடா நீல மூக்கான்னு கத்திட்டு போய் தனியா உக்காந்துடுறாரு ஹிருலுக்கு. அதை கேட்டு செம்ம காண்டான சாப்பரு அமைதியா ஒரு நிமிஷம் நின்றுட்டு மறுபடியும் ஹிருலுக்கு கிட்ட போயிட்டு, நான் இதுதான் முறையா ஒருத்தவங்க கூட சண்டை போடுறதுன்னு சொல்லுது. சரி விடு, நானும் அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது, அதனால உனக்கு என்ன தரலாம்னு யோசிச்சு அவர் பொட்டிக்குள்ள இருந்து ஒரு தொப்பியை எடுத்து மாட்டி விடுறாரு. இது நல்லதா இருக்கு, ஆனா ஏன் நீங்க புது மருந்தை கண்டுபிடிக்க இவ்வளோ ஆர்வமா இருக்கீங்கன்னு கேக்குது சாப்பரு. இந்த ராஜ்யத்தோட அரசர் மக்களை கண்டுக்காம தனியா தப்பிச்சு போனதுல இருந்து அவங்க பாவம் நம்பிக்கையை கைவிட்டாங்க. இப்ப வரைக்கும் அவங்க பெருசா எதுலயும் ஆர்வம் காட்டின மாதிரி நான் பார்க்கல,
அதனால அவங்களுக்கு தன்னம்பிக்கையை தர மாதிரி ஒரு மருந்தை தான் நான் தயார் பண்றேன்னு சொல்றாரு ஹிருலுக்கு. நீங்க தான் மனிதர்கள் மோசமானவங்கன்னு சொல்றீங்களே, அப்புறம் ஏன் அவங்களுக்கே உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு கேக்குது சாப்பர். உனக்கு ஒரு கதை சொல்றேன். ஒரு ஊர்ல பெரிய திருடன் இருந்தான். அவனுக்கு புதுசா ஒரு இதய நோய் வந்துச்சு. அதை குணப்படுத்த பல மருத்துவர்கள் கிட்ட போய் உதவி கேட்டான். ஆனா யாராலையும் அந்த வியாதியை குணப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்பிக்கையை கைவிட்டு அவன் ஊரா திரியும் போது ஒரு நாள் எதேர்ச்சியா பூத்து குலுங்குற செரி பிளாசம் பார்த்தான். அந்த அழகான காட்சியை பார்க்கும்போது அவன் மனசுல எந்த ஒரு கவலையும் ஓடல. கொஞ்ச நேரத்திலேயே எப்பவும் வலிக்கிற நெஞ்சு அவருக்கு இதமா உணர ஆரம்பிச்சாரு. அடுத்த நாள் டாக்டரை சந்திச்சு அவரோட வியாதியை பத்தி கேட்டா அது குணமாயிடுச்சுன்னு சொல்றாங்க. என்னடா இது ஆச்சரியமா இருக்கேன்னு சந்தோஷப்பட்டு, இந்த மாதிரி அதிசயம் எல்லார் வாழ்க்கையிலயும் நடந்தா எப்படி இருக்குன்றதுனாலதான் நான் புது மருந்தை கண்டுபிடிக்க நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இனிமே உருவாக போற புது புது வியாதிகளையும் எலும்பு கொடி வச்சிருக்க கடற்கொள்ளையர்கள் எப்படி எதிரிகளை போட்டு தள்ளுறாங்களோ அதே போல நாம வியாதிகளை ஒழிச்சு கட்டணும். அதுக்குதான் இந்த மருந்தை உருவாக்குறேன்னு சொல்றாரு ஹிருலுக்கு. ஆமா, கடற்கொள்ளையர்கள்னா யாரு, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேக்குது சாப்பர். எதுக்கும் பயப்படாம யாருக்காகவும் நண்பர்களை விட்டு கொடுக்காம எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை தைரியமா எதிர்த்து நிக்கிறவன் தான் உண்மையான கடற்கொள்ளையன். அவங்களோட சாகச பயணம் சுவாரஸ்யம் நிறைந்ததா இருக்கும். ஒரு நாள் நீயும் கடற்கொள்ளையனாகி இந்த கடலை சுத்தி வரணும்னு சொல்றாரு ஹிருலுக்கு. அதை கேட்டு சாப்பர் யோசிச்சு பார்த்து சந்தோஷப்படுது. இப்படியே சந்தோஷமா நாட்கள் செல்ல ஒரு நாள் இனிமே நீ என் கூட இருக்க தேவையில்ல, உன் வழியை பார்த்துட்டு கிளம்பி போன்னு சொல்றாரு ஹிருலுக்கு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச சாப்பரு, எனக்கு உங்களை தவிர வேற யாரையும் தெரியாது, நான் எங்க போவேன் என்ன பண்ணுவேன், எதுக்காக என்ன விரட்டி அடிக்கிறீங்கன்னு அழுதுட்டே கேக்குது. இதுக்கு மேல நீ எனக்கு தேவையில்ல, அதனால நீ என்னை விட்டு போ நீல மூக்கு முட்டாளேன்னு கத்திட்டு உள்ள போய் கதவை சாத்திக்கிறாரு. தயவு செஞ்சு என்ன கூட சேர்த்துக்கோங்க, நான் உங்களை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன்னு கதறி கத்திக்கிட்டு இருக்கு. இதை கேட்ட நாமியும் சாஞ்சியும் மனசு தாங்காம கண் கலங்குறாங்க. அதனாலதான் சாப்பர் மனிதர்களை வெறுக்குது போலன்னு சொல்றான் சாஞ்சி. இந்த கதை இன்னும் முடியல தம்பி, முழுசா கேளுன்னு சொல்றாங்க டாக்டரின். வெளியே சாப்பர் அழுவுறா போலவே உள்ளே ஹிருலுக்கு அழுதுகிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரத்திலே சாப்பர் அங்க இருந்து கிளம்புனதும் டாக்டரின் வராங்க. ஹிருலுக்க பரிசோதனை பண்ணி உன்னோட வியாதி முத்தி போச்சு, இதுக்கு மேல நீ போய் சேர வேண்டியதுதான்னு சொல்றாங்க. உன்னோட திறமைய பயன்படுத்தி என்னோட சாவை கொஞ்ச நாளைக்காச்சும் தள்ளி போட வைக்க முடியாதான்னு கேட்கிறாரு ஹிருலுக்கு. பரவாயில்லையே, எனக்கும் திறமை இருக்குன்னு ஒத்துக்கிட்ட, ஆனாலும் உன்னை குணப்படுத்த முடியாதுன்னு சொல்றாங்க டாக்டரின். இந்த ஊர் மக்கள் எந்த வியாதியும் குணப்படுத்தக்கூடிய மஷ்ரூம் ஒன்னு இருக்குன்னு சொல்றாங்களே, அதையாச்சும் கொண்டு வந்து கூடன்னு கேட்கிறாரு. இதை ஒளிஞ்சிருந்து வேடிக்கை பார்த்த சாப்பரு உடனே அந்த மஷ்ரூமை தேடி ஓடுது. ஆனா உள்ள இந்த மாதிரி மஷ்ரூம் இருந்தா டாக்டருக்கே வேலை இருக்காதே. இந்த மாதிரி கிறுக்குத்தனமா பேசுறத முதல்ல நிறுத்து. சரி, உன் கூட ஒரு செல்லப்பிராணி இருக்குமே, அது எங்கன்னு கேட்கறாங்க டாக்டரின். சாப்பர் ஒன்னும் என்னோட செல்லப்பிராணி கிடையாது, அவன் என்னோட உயிர் நண்பன். அவனுக்கு என்ன தவிர்த்து சொந்த பந்தம்னு யாரும் கிடையாது. அதனால அவன் கண்ணு முன்னாடி நான் இறந்து போனா அவனால தாங்கிக்க முடியாதுன்னு சொல்றாரு. அப்போ ஏற்கனவே நீ செரி பிளாசம பார்த்து தானே உயிர் பழைச்ச, இப்ப மறுபடியும் அந்த செரி பிளாசம தேடி போன்னு சொல்றாங்க டாக்டரின். அப்பதான் இவரு சொன்ன கதையில திருடனே இவரு தானே தெரியுது. சரி, என் உயிர் போனாலும் பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை கிடையாது. தயவு செய்து நான் இத்தனை வருஷமா ஆராய்ச்சி பண்ண விஷயங்களை ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கேன், அதை வச்சு நீ புது மருந்தை கண்டுபிடிச்சு கொடு. அது மட்டும் இல்லாம சாப்பரையும் பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்றாரு. என்னை பார்த்தா பரிதாபப்படுற மாதிரி தெரியுதா உனக்கு? அவன் வேலையா அவன் வந்தாண்டா செஞ்சு முடிக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க டாக்டரின். ஆனா ஹிருலுக்கு நம்பிக்கையை கைவிடாம சாவோட விளிம்புல இருந்தாலும் தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணி கடைசியா அவர் நினைச்ச சொல்யூஷனை கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த பவுடரை ஒரு கண்ணாடி டப்பால கொட்டி வச்சுட்டு இந்த சந்தோஷமான விஷயத்த சாப்பர் கிட்ட சொல்லணுமேனு பார்த்தா ஆளை காணோம்னது வருத்தப்படுறாரு. அப்போ ரத்த காயங்களோட வந்த சாப்பர், நீங்க கேட்ட அனைத்து வியாதிகளையும் குணப்படுத்தக்கூடிய மஷ்ரூமை நான் கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டேன்னு சொல்லுது. அதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச ஹிருலுக்கு, எனக்காக தான் இதை எடுத்துட்டு வந்தியான்னு கேட்கிறாரு. நீங்க இதை சாப்பிட்டு குணமானதும் எனக்கும் டாக்டர் ஆவது எப்படின்னு சொல்லி கொடுங்க, உங்களை போல நானும் அடுத்தவங்களோட வியாதியை குணப்படுத்தணும்னு சொல்லுது சாப்பர். அதை கேட்டு ஆனந்த கண்ணீர் சிந்தின ஹிருலுக்கு சாப்பரோட காயங்களுக்கு மருந்து போட்டு மஷ்ரூமை சூப்பு வச்சு குடிச்சிடுறாரு. உடனே உங்களுக்கு உடம்பு இப்ப பரவாயில்லையா, மஷ்ரூமோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கேக்குது சாப்பர். மஷ்ரூம் கன்றாவியா தான் இருந்துச்சு, ஆனா நல்ல மருந்து என்னைக்கும் கசகதா செய்யும், அதனால நீ கொண்டு வந்த மஷ்ரூமும் நல்ல மருந்து தான் சொல்லிட்டு அவர் பொட்டில ஏகப்பட்ட பொருட்களை எடுத்து வைக்கிறாரு. இப்ப எங்க கிளம்புறீங்கன்னு கேட்டா, அரசர் கடத்திட்டு போன மருத்துவர்களுக்கு உடம்பு சரியில்லையா, அவங்கள குணப்படுத்த நான் தான் போய் ஆகணும், அதுக்காக தான் வெடிகுண்டுகளையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்றாரு ஹிருலுக்கு. அப்ப நானும் உங்க கூட வரேன்னு சாப்பர் சொல்ல, நீ இருக்க நிலைமையில சண்டை போட முடியாது, அதனால நானே களத்துல இறங்குறேன்னு சொல்லிட்டு போகும்போது கடைசியா ஒரு வாட்டி சாப்பரை பார்த்து, நீ தலை சிறந்த டாக்டர் ஆவன்றதுக்கு எடுத்துக்காட்டு உன்னோட முதல் நோயாளியான நான் தான், அத மனசுல வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு ஹிருலுக்கு. அப்போ சாப்பர் உட்காந்து மருந்துகளை பத்தின புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது டாக்டரின் வராங்க. எங்கடா அந்த பைத்தியக்காரன்னு கேட்டா, அவரு மத்த டாக்டர்களை காப்பாத்த போயிருக்காருன்னு சொல்லுது சாப்பர். அவன் இருக்க நிலைமைக்கு இதெல்லாம் தேவையான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க.
அப்போ அவரோட வியாதியை தான் நான் குணப்படுத்திட்டேனே. அனைத்து நோயையும் தீர்க்கக்கூடிய மஷ்ரூமை கண்டுபிடிச்சு அவருக்கு கொடுத்துட்டேன். அதை சூப்பு வச்சு குடிச்சிட்டு சந்தோஷமா தான் கிளம்பி போனாருன்னு சொல்லுது சாப்பர். அது என்னடா மஷ்ரூம்னு டாக்டரின் கேட்டா, புத்தகத்துல மண்டவோட அபாய சிம்பல் போட்ட மஷ்ரூமை காட்டி இந்த அடையாளம் தான் அனைத்து வியாதிகளுக்கும் எதிரியாச்சேன்னு சொல்லுது. முட்டாள், அறிவுகெட்ட முட்டாள், இது விஷம் வாய்ந்த மஷ்ரூமு. இன்னும் 2-3 நாள் தாக்கு பிடிச்சி வாழ்ந்திருக்கக்கூடிய ஹிர்லுக்கு நீ கொடுத்தது விஷம்னு தெரிஞ்சும் சாப்பிட்டுருக்கான். ஏன் தெரியுமா? உன் மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்காண்டான்னு சொல்லி அழுவுறாங்க டாக்டரின். அதை கேட்டு சாப்பர் கதறி அழுவுது. அதே சமயம் ஹிர்லுக்கு அரசர் வாப்போல் தங்கிட்டு இருந்த இடத்துக்கு போய் வெடிகுண்டை போட்டு அங்க இருக்க காவலர்கள் எல்லாரையும் சதறடிக்கிறாரு. அப்போ அரசருக்கு பிபி செக் பண்ணும்போது ஸ்ட்ராப்பை டைட்டா போட்டுடுறாரு ஒரு டாக்டர். அதனால செம்ம கடுப்பாகி அந்த டாக்டருக்கு கடுமையான தண்டனையை கொடுக்க சொல்லி உத்தரவிடுறாரு அரசர். இந்த இரும்பு வாயம் பண்ற எல்லா கோமாளித்தனத்தையும் பொறுத்துக்கிட்டு நிக்கிறாரு டால்டன். அந்த சமயம் கோமாளி வேஷம் போட்ட அல்லக்கை ஓடியாந்து நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு போனானே ஒரு டாக்டர், அவன் திரும்பி வந்திருக்கான்னு சொல்றாரு. சரி உள்ள விடுங்கன்னு அரசர் உத்தரவிட்டதும் கதவை திறந்துட்டு, எல்லா டாக்டர்ஸையும் எங்க அடைச்சு வச்சிருக்கீங்க? அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, அதனாலதான் மருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்றாரு. அதை கேட்டு எவ்வளோ படிச்சிருந்தாலும் இவன் கேன பையன்றதை நிரூபிச்சிட்டான் பாத்தியா? ஏண்டா சும்மா ஒரு பொருளையை கிளப்பி விட்டா இங்க வந்து நிப்பியான்னு கிண்டல் பண்றாரு அரசர். அதை கேட்டு கடுப்பாவாம நல்ல வேலை நான் ஏமாந்ததாவே இருக்கட்டும், மற்ற டாக்டர்ஸ் எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல, அதுவே எனக்கு போதும்னு சொல்றாரு ஹிர்லுக்கு. அதை கேட்டு இவன் ஓவரா பேசுறான், முதல்ல இவனுக்கு மரண தண்டனையை கொடுங்கன்னு உத்தரவிடுறாரு அரசர். உடனே டால்டன் ஹிர்லுக்கு கிட்ட போய் நீங்க எதுக்காக இங்க வந்தீங்கன்னு கேட்கிறாரு. எதிரியாவே இருந்தாலும் அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா வைத்தியம் பார்க்கணும்ன்றதுதான் மருத்துவரோட தலையாய கடமை, அதை எப்படி என்னால மீற முடியும்னு சொல்றாரு ஹிர்லுக்கு. என்ன அவரை பேச விடுற, பட்டுன்னு நெஞ்சிலே சுட்டு பொட்டுன்னு போட்டுதல்னு உத்தரவிடுறாரு அரசர். அதை கேட்டு டால்டன் அவரை குறி வைக்கும் போது, ஒரு நிமிஷம் இருங்க, என்னை யாராலையுமே கொல்ல முடியாது, நீ உத்தரவிட்டதுனால அவன் சுட்டாலும் சரி, நான் விஷ மஷ்ரூமை சாப்பிட்டாலும் சரி, என்னோட வியாதியை குணப்படுத்த முடியலனாலும் சரி, இந்த காரணங்களால நான் செத்துருவேன்னு நினைக்கிறீங்களா? ஒரு மனுஷன் உண்மையா எப்ப சாவறான் தெரியுமா? மத்தவங்க அவனை பத்தி ஞாபகம் வச்சுக்க முடியாம மறந்துட்டா மட்டும்தான் ஒருத்தனுக்கு உண்மையான சாவே வருது. அதே போல உன்னோட கொடுங்கோல் ஆட்சியில இருந்து இந்த நாட்டு மக்களுக்கு கூடிய சீக்கிரம் விடுதலை கிடைக்கும், அவங்க எல்லாரும் சந்தோஷமா வாழ்வாங்கன்னு சொல்றாரு ஹிர்லுக்கு. அது சாத்தியமாகுமான்னு டால்டன் கேட்க, நல்லது செய்ய எல்லாரும் முன் வந்தா நிச்சயமா அது நடக்கும். என்னோட கனவு லட்சியத்தை தாங்கி பிடிக்க ஒரு மான்ஸ்டர் வருவான், தயவு செஞ்சு அவனை காயப்படுத்திடாதீங்க, அவன் என் புள்ள மாதிரின்னு சொல்றாரு ஹிர்லுக்கு. அப்போ உடனே அவனை சுட்டு தள்ளுங்கன்னு கத்திக்கிட்டு இருக்காரு அரசர். ஆனா ஹிர்லுக்கு இவங்களால சாகக்கூடாதுன்னு முடிவு பண்ணி கையில இருந்த குண்டை வெடிக்க வச்சிடுறாரு. அதனால தடம் தெரியாம அழிஞ்சு போறாரு. உடனே அரசர் பயந்து போனாலும் அந்த கோமாளி பயப்புள்ளைக்கு ஏத்த முடிவுதான்னு சொல்லிட்டு அவனோட மான்ஸ்டர் புள்ளைய கொண்டு அவன் தலையை எடுத்துட்டு வான்னு உத்தரவிடுறாரு. அப்போ குட்டியா இருந்த சாப்பரு பெரிய சைஸ் மானா உருவெடுத்து கோட்டையை நோக்கி வேகமா ஓடி வருது. அங்க வெடி சத்தம் கேட்டு ஹிர்லுக்கோட தொப்பி பறந்து வர்றத பார்த்து அவரு செத்து போயிட்டாருன்னு தெரிஞ்சு வருத்தப்படுது. அந்த சமயம் டால்டன் வெளியே வந்ததும் செம்ம காண்டுல மான்ஸ்டர் உருவத்துக்கு மாதிரி அவர் கூட சண்டை போட போகுது. ஆனா டால்டன் சாப்பரை தடுத்து, உன்னால என்னையே சமாளிக்க முடியலன்னா உள்ள போய் நிச்சயமா உன் உயிரை விட்டுருவ, அதை உங்க அப்பா விரும்ப மாட்டாரு, உன் கோவத்தை கட்டுப்படுத்து, அவரோட ஆசைப்படி நீ டாக்டர் ஆவன்னு சொல்றாரு. ஹிர்லுக்கு அப்பா போலன்னு டால்டன் சொன்னதை கேட்டு மொத்த கோவத்தையும் கட்டுப்படுத்திட்டு திரும்பி அங்க இருந்து ஓடி போகுது. அப்போ டால்டன் அரண்மனைக்குள்ள வெறுங்கைய வீசிட்டு வர்றதை பார்த்து, எங்கடா அந்த மான்ஸ்டரோட தலைன்னு கேட்கிறாரு அரசர். இது நாள் வரைக்கும் உன்னோட முட்டாள்தனத்தை கண்மூடித்தனமா நான் ஏத்துக்கிட்டு இருந்தேன், இதுக்கு மேலேயும் உன்னை நான் எதிர்த்து நிக்கலனா மனுஷனா பிறந்ததுக்கே நான் வெக்கப்படணும்னு சொல்றாரு டால்டன். அதை கேட்டு முதல்ல இந்த துரோகியை போட்டு தள்ளுங்கடான்னு உத்தரவிடுறாரு அரசர். உடனே மொத்த காவலர்களும் அவரை சுத்து போட எல்லாரையும் சமாளிக்க ரெடியா இருக்காரு டால்டன். அதே சமயம் டாக்டரின்னு ஹிர்லுக்கு கண்டுபிடிச்ச புது மருந்தை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அப்போ கோபமா வந்த சாப்பர் என்னத்தை நோண்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு கத்துது. அதுக்கு பதில் சொல்லாம அவரோட ஆராய்ச்சி புக்கையும் மருந்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க டாக்டரின். அப்போ நானும் ஒரு டாக்டர் ஆகணும், இந்த உலகத்துல இருக்க எல்லா வியாதியையும் நான் குணப்படுத்தணும், அதனால உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் எனக்கும் கத்துக் கொடுங்கன்னு கெஞ்சி கேக்குது. நான் ஏன் உனக்கு சொல்லி தரணும்னு டாக்டரின் நெக்கிலா கேட்க, காரணம் எதுவும் சொல்லாம ஹிர்லுக்கு வச்சிருந்த பைரேட் பிளாக முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு சாப்பர். அதை கவனிச்சு ஹிர்லுக்காகவே இவனை டாக்டர் ஆக்கணும்னு முடிவு பண்ணி சாப்பரை கூட சேர்த்துக்கிறாங்க டாக்டரின். இப்போ அந்த பிளாஷ்பேக்கை சொல்லி முடிக்கும் போது நாமியும் சாஞ்சியும் கண் கலங்குறாங்க. ஆனா லூஃபி எதுவும் பேசாம சூப்பை குடிச்சு முடிச்சுட்டு அங்க இருந்து எந்திரிச்சு போறான். அதை பார்த்து என்னடா பண்ண போறான் இவனு டாக்டரின் முழிக்கிறாங்க. இது இப்படி இருக்க உசாப்பி டால்டன் கூட காவலுக்கு நின்றுட்டு இருந்த ஜோரோவை சந்திக்க வரான். நேத்து நைட்டு நான் கோவத்துல வார்த்தையை விட்டம்பா, அதனால என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லி சரக்கு பாட்டில கொடுக்குறான். அதை வாங்கிட்டு உன்னை நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்றான் ஜோரோ. அப்போ டால்டன் மலைப்பகுதியில இருந்து புகை வர்றதை கவனிச்சு, யாரோ அங்க கேம்ப் போட்டிருக்காங்க போல, அது யாருன்னு நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்றாரு. உங்க கூட நானும் வரேன்னு ஜோரோ சொல்ல,
எனக்கு எதுனா நடந்தா கூட நீ இங்க காவலுக்கு நிக்கணும். அலபாஸ்டாவோட இளவரசி விவி உங்களை நம்பும் போது நானும் உங்களை நம்புறேன்னு சொல்றாரு டால்டன். உங்களுக்கு விவியை பத்தி தெரியுமான்னு ஜோரோ கேட்க, நான் அவளை சின்ன வயசுலயே பார்த்திருக்கேன், அப்பவே அவளோட அறிவை கண்டு நான் வியந்திருக்கேன்னு சொல்லிட்டு போறாரு. இந்த பக்கம் லூஃபி பொட்டிக்குள்ள இருந்த ஹிர்லுக்கோட பைரேட் பிளாக் எடுக்கிறான். அதை உள்ள வைன்னு சாப்பர் கத்திக்கிட்டு இருக்கும் போதே, என்னைக்கும் கடற்கொள்ளையர்களோட கொடி பொட்டிக்குள்ள தூங்க கூடாது, அது பெருமையோட பறக்கணும்னு சொல்லி கைய நீளமா நீட்டி மேல மாட்டி விடுறான் லூஃபி. அதை பார்த்து ஆச்சரியத்துல வாய பொளந்த சாப்பர் கிட்ட, நானும் முன்ன மாதிரி மான்ஸ்டர் தான், ஆனா அது செம்மையான விஷயம் இல்லைன்னு பெருமையோட சொல்றான் லூஃபி. இதை கேட்டு சாப்பரும் உற்சாகப்படுது. அதே சமயம் விவி இந்த ஊரு குழந்தைங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மிஸ் ஆல் சண்டேவை பார்த்துடுறா. அவங்க இவளை பார்த்து வில்லத்தனமா சிரிச்சுட்டு அங்கிருந்து மறைஞ்சிடுறாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு புரியாம விவி முழிக்கிறா. இன்னொரு பக்கம் தனியா வந்த டால்டனை அம்பு விட்டு சாச்சிடுறாங்க அரசரோட அல்ல கைங்க. அவரை பார்த்து தோடா துரோகி இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு சொல்றதோட 7வது எபிசோடு முடியுது. இதுல ஒரு மனுஷன் எப்ப சாவரான்றத பத்தி டாக்டர் ஹிர்லுக்கு சொன்ன டைலாக் வேற லெவலு. அதை எழுதின ஓடா சென்சேக்கு பெரிய தலை வணக்கத்தை போட்டுருவோம். ஸோ இந்த எபிசோட பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப்பை தெரிவிக்க விட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வரவங்க மறக்காமல் ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.